வணக்கம். நெல்லையப்பர் கோயில்ல எல்லா இடங்களிலுமே அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்திருக்கிறது. இது நம்ம ஆறுமுக நயினார் சன்னதியில இருக்கும். இங்க என்ன சிறப்புனா, ஒரே கல்லுல முருகனுடைய 6 முகங்களை பார்க்கும் வண்ணமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு மேல சுவாமி மயில் மேல உட்கார்ந்து இருக்கிறது அற்புத காட்சியாக இருக்குது. 6 முகத்தையும் சுத்தி வந்தா ஒவ்வொரு முகமாக பார்க்கலாம். அந்த அற்புதத்தை இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். முருகப்பெருமானாலே காந்தம்னு சொல்றோம், அதுதான் கந்த கடவுள்னு சொல்றோம். அந்த காலத்துல அது காந்த புராணமாக தான் இருக்கு. உடலெங்கும் காந்தம் இருக்கிறது, இந்த அண்டம் முழுவதும் காந்தம் இருக்குது. அதுதான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது, ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து இருக்கிறது. அதுதான் அறிவியல். அதனாலதான் இந்த சஷ்டி சமயத்துல விரதம் இருக்கும்போது அந்த காந்தம் பெருக்கெடுத்து திருமணம் நடக்கிறது. அந்த காந்தம் அந்யூன்யமாக ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதனாலதான் நம்ம சஷ்டியில முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க சொன்னோம். அப்படிப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா, இங்க ரதியும் மன்மதனும் சிலை இருக்கிறது. தாடி கொம்புன்னு திண்டுக்கல்ல இருக்குது. அங்க அகஸ்திய பெருமான் திருமணம் நடக்காதவர்களுக்கு, ஆண்களுக்கு ரதியை அர்ச்சனை பண்ண சொல்லியும், அதே போல பெண்களுக்கு காமதேவனை அர்ச்சனை பண்ண, மன்மதனை அர்ச்சனை பண்ண சொல்லியும் இருக்குது. இங்கேயும் மன்மதன் ரதி சிலை இருக்குது. இது யாருக்கும் தெரியாது. அதனால திருமணம் வேண்டி உள்ளவர்கள், இங்க உள்ள ஆண்கள் ரதியையும் பெண்கள் மன்மதனையும் வேண்டிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து சஷ்டி வளர்பிறை சஷ்டியில விரதமிருந்து சுவாமியை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை இல்லாதவர்கள் அந்த வளர்பிறை சஷ்டியிலும் தேய்பிறை சஷ்டியிலும் காலை விரதமாக இருந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அன்று சைவமாக சாப்பிட்டு விரதமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பெயர் உண்டாகும். முருகனை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்படாதான். யாமிருக்க பயமேன்னு சொல்றதுதான் முருகப்பெருமானே. இங்கு 6 முகத்தையும் காண்பதிலும் அந்த அற்புத சிலை அடிப்பிலும், அதே போல நெல்லையப்பர் கோயில்ல அந்த முருகப்பெருமானை பார்ப்பது மிகவும் சந்தோஷம் தருவதாக அமைந்திருக்கிறது. இந்த அற்புத முருகப்பெருமானை உலகம் எங்கும் இருக்கும் முருக பக்தர்கள் சந்தித்து, அதே போல குழந்தை வளம், திருமண வளம் வேண்டுவோர் இங்க வாங்க, ரதியை பார்க்கலாம். இதுதான் மன்மதன் சிலை. அந்த கரும்பு வில்லோட இருக்குதான். இதுதான் நம்மளுக்கு காந்தர்வத்தை ஏற்படுத்தும். அந்த காந்தர்வம் இருந்தாதான் நம்ம ஒன்றோடு ஒன்று இணைய முடியும். அதனால பெண்கள் இந்த மன்மதனை வேண்டிக் கொள்ளணும். அதே போல ஆண்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரதி தேவதை. இந்த பாருங்க, அந்த மன்மத பூவோட ரதி தேவதை இருக்கிறார். அதனால ஆண்கள் ரதி தேவதையை வேண்டிக் கொண்டால் திருமணம் நடக்கும். அதோடு இந்த 6 முகனையும் தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் வேண்டி